வணக்கம். தமிழ்நாட்டுல அரசு நிதியுதவி பத்தின ஒரு செய்தி ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. சில பேர் 12,000 ரூபாய் கிடைக்குன்னு சொல்றாங்க, சில பேர் 1000 ரூபாய்ன்னு சொல்றாங்க. எது உண்மை, எது கட்டுக்கதை? வாங்க, இந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான விடைய இந்த பதிவுல பார்க்கலாம். முதல்ல இந்த 12,000 ரூபாய் செய்தி உண்மையா இல்லையான்னு பாத்துருவோம். அப்புறம் மத்திய அரசு திட்டம்னா என்ன, மாநில அரசு திட்டம்னா என்னன்னு தனித்தனியா பார்க்கலாம். யாருக்கெல்லாம் இந்த பணம் கிடைக்கும், அதாவது தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். கடைசியா இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான ரேஷன் கார்டு பத்தின ஒரு சூப்பர் அப்டேட்டையும் பார்க்கலாம். சரி, முதல் கேள்விக்கு நேரா போயிடலாம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு எல்லா இடத்துலயும் இந்த 12,000 ரூபாய் மெசேஜ் தான் ஓடிட்டு இருக்கு. நிஜமாவே இந்த பணம் உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வரப்போகுதா? இந்த வதந்திக்கு பின்னால என்ன உண்மை இருக்குன்னு இப்ப நாம அலசி ஆராய போறோம். கண்டிப்பா நீங்களும் இந்த செய்தியை பார்த்திருப்பீங்க. 12,000 ரூபாய் அக்கவுண்ட்ல போட போறாங்கன்னு கேட்ட உடனே ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் இது நிஜமா இருக்குமான்னு ஒரு பெரிய குழப்பம் இல்லையா? சோ இங்க நம்மளோட முக்கியமான வேலையே இந்த வதந்தியிலிருந்து உண்மையை பிரிச்செடுக்கிறது தான். இந்த 12,000ங்கிற நம்பர் எங்க இருந்து வந்துச்சு, அதுக்கு உண்மையில என்ன அர்த்தம்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த 12,000 ரூபாய் பேச்சுக்கு காரணமான மத்திய அரசோட திட்டத்தை பத்தி பார்ப்போம். நல்லா கவனிங்க, இது ஒரு முன்மொழிவு. அதாவது இது ஒரு ஐடியா லெவல்ல தான் இருக்கு. அதாவது இந்த திட்டம் புதுசா பணம் கொடுக்கறது பத்தி இல்ல. இப்போ நமக்கு தனித்தனியா கேஷ் மானியம், உர மானியம்னு வருது இல்லையா, அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மொத்தமா ஒரே பேமெண்டா கொடுக்கலாமான்னு ஒரு யோசனை. அப்படி எல்லா மானியத்தையும் ஒன்னா சேர்த்தா ஒரு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு சுமார் 12,000 ரூபாய் வரைக்கும் வரும்னு கணக்கு போடுறாங்க. இத நேரடியா பேங்க் அக்கவுண்ட்டுக்கே அனுப்பிடுறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். ஆனா இங்க நாம ரொம்ப அழுத்தமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வெறும் ஒரு முன்மொழிவு மட்டும்தான். இன்னும் இது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படல, நடைமுறைக்கும் வரல. சரி, இப்போ நம்ம மாநில அரசை ஏற்கனவே செயல்படுத்திட்டு இருக்கிற திட்டத்துக்கு வருவோம். இது மத்திய அரசோட அந்த ஐடியாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது ஹொண்டான் வேற. சமீபத்துல கூட நிறைய பேரோட அக்கவுண்ட்டுக்கு 5,000 ரூபாய் வந்திருக்கும். அது என்னன்னா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாசத்துக்கான உரிமை தொகை, அதோட ஒரு சிறப்பு தொகுப்பையும் சேர்த்து மொத்தமா முன்பணமா கொடுத்திருக்காங்க. இந்த திட்டம் மூலமா தகுதியுள்ள பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கிடைக்குது. அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிச்சா 2,000 ரூபாயா உயர்த்துவோம்னு ஆளுங்கட்சி சொல்லிருக்காங்க. ஆனா இந்த திட்டத்தோட நிதி ஆதாரம் பத்தி சில சர்ச்சைகளும் இருக்கு. தலித் நல நிதியிலிருந்து பணம் எடுக்கப்பட்டதா ஒரு புகார் இருக்கு. மத்திய அரசோட திட்டத்துக்கும் இதுக்கும் உள்ள முக்கிய வித்தியாசம் இதுதான். மத்திய அரசோடது வெறும் ஐடியா. ஆனா நம்ம மாநில அரசோட இந்த 1000 ரூபாய் திட்டம் ஏற்கனவே நடைமுறையில இருக்கு, பணமும் விநியோகம் செய்யப்பட்டுட்டு இருக்கு. இந்த அட்டவணை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். மத்திய அரசு திட்டம் இன்னும் வெறும் பேப்பர்ல தான் இருக்கு. மாநில அரசு திட்டம் இப்போ செயல்பாட்டுல இருக்கு. அது வருஷத்துக்கு 12,000, இது மாசம் 1000. அதோட அடிப்படை மானியங்களை ஒன்னா சேர்க்கிறது, இதோட அடிப்படை ஒரு புதிய உரிமை தொகை. சரி, அப்போ இந்த மாசம் 1000 ரூபாய் திட்டம் யாருக்கெல்லாம் கிடைக்கும், யார் இதுக்கு தகுதியானவங்க? வாங்க அதோட விதிமுறைகளை ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல நீங்க 21 வயசுக்கு மேல உள்ள பெண்ணா இருக்கணும். உங்க குடும்பத்தோட மொத்த வருமானம் வருஷத்துக்கு 2,50,000 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கணும். அதே மாதிரி உங்க பேர்ல இருக்கிற நிலம், வீட்டு கரண்ட் பில் இதெல்லாமும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள இருக்கணும். ஆனா நீங்க ஒரு கவர்மெண்ட் வேலையில இருந்தாலோ, இன்கம் டாக்ஸ் கற்றவரா இருந்தாலோ, உங்க பேர்ல கார் இருந்தாலோ, இல்ல வேற ஏதாவது அரசு பென்ஷன் வாங்கினாலோ இந்த திட்டத்துல பயன்பெற முடியாது. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மத்திய அரசு திட்டமா இருந்தாலும் சரி, மாநில அரசு திட்டமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அரசு உதவியும் உங்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு விஷயம் சரியா இருக்கணும். அதுதான் உங்க ரேஷன் கார்டு. ஆமாங்க, இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, உங்க ரேஷன் கார்டுல சின்ன பிரச்சனை இருந்தா கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த உதவியும் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதுல ரொம்ப கவனமா இருங்க. அரசாங்கம் இப்போ ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. உங்க ரேஷன் கார்டுல இருக்கிற எல்லா குடும்ப உறுப்பினர்களும் கட்டாயமா கைரேகை பதிவு செஞ்சு EKYC முடிக்கணும். அப்போதான் உங்க கார்டு ஆக்டிவா இருக்கும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்களும் தங்கு தடை இல்லாம தொடர்ந்து கிடைக்கும். ஒரு முக்கியமான அறிவிப்பு. தேர்தல் நடத்தை விதிகள் அமல் இருந்ததால மார்ச், ஏப்ரல் மாசத்துல புது ரேஷன் கார்டு அப்ளை பண்றது, திருத்தம் பண்றதுன்னு எல்லா வேலையும் தற்காலிகமா நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனா கவலைப்படாதீங்க, மே 4ஆம் தேதியிலிருந்து இந்த சேவைகள் எல்லாமே மறுபடியும் தொடங்கும். ஆக மொத்தத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது 3 விஷயம்தான். 1, மத்திய அரசோட 12,000 ரூபாய் திட்டம் இன்னும் வெறும் பேச்சுவார்த்தையில தான் இருக்கு. 2, மாநில அரசோட 1000 ரூபாய் திட்டம் ஏற்கனவே செயல்பாட்டுல இருக்கு. 3, இந்த 2ல எதுவா இருந்தாலும் உங்க ரேஷன் கார்டும்
இகேஒய்சியும் ரொம்ப ரொம்ப கட்டாயம். இதெல்லாம் பார்க்கும்போது கடைசியா நம்ம மனசுல ஒரு கேள்வி எழும்புது. இந்த மாதிரி நலத்திட்டங்கள் எல்லாம் உண்மையிலேயே மக்களோட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யவா, இல்ல ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாடி ஓட்டுகளை கவர பயன்படுத்தப்படுற ஒரு வியூகமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?